ஆலயத்தில் ஒரு நினைவு இடமாக நம்ம உருவாக்கியிருக்கோம். எனவே நல்லவர்கள் மறைந்தாலும் இந்த உலகத்தில் என்றைக்கும் அவர்களுடைய பேரும் புகழும் நிலைத்திருக்கும் என்பதில் ஐயா முத்துராமலிங்க ஐயா தேவருடைய வாழ்க்கை படம் எல்லாருக்கும் ஒரு உதாரணம். ஜாதி மதங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு நாம் அனைவருமே ஒரே இனம் ஒரே குலம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த ஐயா முத்துராமலிங்க ஐயா தேவர் கேரக்டர் நடித்தவர் இஸ்லாமியர் இருந்தாலும் அந்த கதையில நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு வயது குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மா இல்லாததுனால ஒரு இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தாய் தான் ஒரு அன்னையாக இருந்து அவங்கள வளர்த்துருக்காங்க. இதைத்தான் நான் சொன்னேன், கேப்டனோடு இந்த படம் எனக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா கேப்டனுடைய அம்மாவும் கேப்டன் ஒரு வயது இருந்தப்போவே மறைந்துட்டாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய அம்மா இல்லை அப்படிங்கிறத கேப்டன் எந்த அளவு ஃபீல் பண்ணாருன்றத இவர் நடிக்கிறப்போ அவர் கண்ணில் வந்த தண்ணீரை பார்க்குறப்போ நான் உணர்ந்தேன். ஏன்னா அம்மா என்பவர்கள் ஒவ்வொருவருக்குமே தெய்வம். அந்த வகையில் இந்த படம் அனைவருக்கும் ஒரு படம் மட்டும் இல்லை, இது ஒரு பாடம். எப்படி நம்ம வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு சிறந்த உதாரணமாக ஐயா வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றத நான் நினச்சி பெருமைப்படுகிறேன். அதனால் இந்த படத்தை இன்னைக்கு நான் பார்த்ததில் உண்மையில் மகிழ்ச்சி. நமது டைரக்டர் அரவிந்த்ராஜ் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் துணைவியாருக்கும் அவருடைய மகள் ரித்திகாவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தேவருடைய இளைய கேரக்டரை இவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த குழுமத்திற்கு கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழக சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் முயற்சி இன்னும் நிச்சயம் தொடரணும். இன்னும் பல்வேறு படங்களை நீங்கள் எல்லாரும் எடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.